இந்தியா விடுதலைப் போராட்டம் எண்ணற்ற வீரர் வீராங்கனைகளைக் கண்டிருக்கிறது. தன்னலம் கருதாது தாய்நாட்டுக்காகத் தமது உயிர், உடைமை, வாழ்வைத் தியாகம் செய்தவர்கள் அமோகம். அவர்களில் கடைசிவரை வெளிச்சத்துக்கு வராமலே போனவர்கள் பலர். அவர்களில் ஒரு பெண்தான் மீரா ஆர்யா. பெரும் செல்வந்தரின் மகளாகப் பிறந்து, சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து, பின் துறந்து, நாட்டுக்காக உயிரைப் பணயம் வைத்து உழைத்து கொடும் சித்திரவதைக்கு உள்ளாகி, கடைசியில் வறுமையில் வாடி மாண்டு போனவர் இவர். உத்தரப்பிரதேச மாநிலம் பார்பத் மாவட்டத்தில் 1905 மார்ச் 5 மீரா ஆர்யா பிறந்தார். மீராவின் தந்தை சேத் சஜுமால் அந்நாளில் பிரபலமான தொழிலதிபர். தனது மகள் கொல்கத்தாவில் படிக்க வேண்டும் என்று விரும்பிய சேத் மீராவை அங்கு அனுப்பி வைத்தார். அங்கு இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் ஈர்ப்பு கொண்ட மீரா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைந்தார். அதன் பெண்கள் பிரிவான ஜான்சி ராணி படையில் பணியாற்றி வந்தார். மீரா திருமண வயதை எட்டியபோது அவருக்கு ஏற்ற மணமகனைத் தேடிய தந்தை சேத், ஸ்ரீகாந்த் ஜெய்சஞ்சன் தாஸ் என்பவரை மாப்பிள்ளையாக்கினார். அவரோ ஆங்கில அரசில் புலனாய்வு இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்தார். ஆக, எதிரெதிர் துருவங்களாக இருந்த மீராவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் திருமண வாழ்வில் ஆரம்பத்திலேயே உரசல்களும் மனக்கசப்பும் உருவாகின. ஒரு கட்டத்தில் மீராவுக்கும் இந்திய தேசிய இராணுவத்துக்கும் இடையே இருந்த தொடர்பை ஸ்ரீகாந்த் கண்டுபிடித்து விட்டார். நேதாஜி உள்ளிட்ட தலைவர்கள் பற்றிய விவரத்தை தெரிவிக்குமாறு மனைவியை தொந்தரவு செய்தார். அதனால் இருவருக்கும் இடையே சண்டை வெடித்தபோதும் மீரா வாய் திறக்கவில்லை. ஆங்கிலேய அதிகாரிகள் குறித்து உளவு பார்த்த மீரா ஒருநாள் முக்கிய தகவல் ஒன்றை நேதாஜியிடம் பகிர்வதற்காக நேரில் சென்றார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற கணவர் ஸ்ரீகாந்த் நேதாஜியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டார். நேதாஜியை நோக்கி ஸ்ரீகாந்த் துப்பாக்கியால் சுட்டார். அதில் அவர் தப்பித்துவிட நேதாஜியின் டிரைவர் காயமடைந்தார். நேதாஜியை காப்பாற்ற துடித்த மீரா அந்த வேகத்தில் கணவரையே கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டார். அதற்காக மீராவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் மீராவை பயன்படுத்தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க ஆங்கிலேயர்கள் முயன்றனர். ஆனால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கொடுஞ்சித்திரவதை செய்தபோதும், சிறையில் இருந்து விடுவிப்பதாக ஆசை காட்டிய போதும் மீரா கடைசி வரை வாய் திறக்கவே இல்லை. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு ஏராளமான விடுதலைப் போராட்ட வீராங்கனைகளைப் போல மீரா ஆர்யாவும் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஆனால் மீரா ஆர்யாவின் கடைசி காலமும் எளிதாக அமையவில்லை. இவர் தனது கடைசி நாட்களில் ஐதராபாத் நகர தெருக்களில் பூ விற்று கொண்டிருந்தார் எனவும், ஒரு சிறிய குடிசையிலேயே வசித்து வந்தார் எனவும் கூறப்படுகிறது. நேச நலனையே சுவாசித்து வந்த மீரா ஆர்யா கடந்த 1998 ஜூலை 26 சார்மினார் பகுதியில் தனது இறுதி மூச்சை விட்டார். ஒரு சினிமா போல தியாகமும் சாகசமும் நிறைந்த மீரா ஆர்யாவின் வாழ்க்கை தற்போது ஓர் இந்தி திரைப்படமாக உருவாகப் போகிறது.
என்பது ஆறுதல். இதில் நீராவாக நடித்து இயக்கப் போகிறவர் ரூபா ஐயர் என்பவர். தேங்க்ஸ் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இன்னும் போடுற வீடியோ பார்த்துக்குங்க. தேங்க்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.